இருமலு ரோகமுயலகன் வாதம் எரிகுண நாசி விஷமே நீரிழிவு விடாத தலைவலி சோகை எழுகள மாலைவையோடு பெருவயிரீளை எரி கொலை சோலை பெருவலி வேறும் உள்ள நோய்கள் பிறவிகள் தோறும் என்னை நலியாதபடி உனதாள்கள் அருள்வாயே. வரும் ஒரு கோடி அசுரர் பதாதி மடிய அநேக இசை பாடி வரும் ஒரு கால பைரவராட வடி சுடர் வேலை விடுவோனே தரு நிழல் மீதி உரை முகில் ஊதி தரு திருமாதின் மணவாளா ஜலமிடை போவே நடுவேல் வேறு தனிமலை மேவு பெருமாளே. நோய்கள் பிறவிகள் தோறும் எமை நலியாதபடி உனதாள்கள் அருள்வாய். நிறைய பாடல்கள்ல இந்த ஜீவ பரம ஐக்கியம் வரும். இருநோய் மலத்தைன்னு ஒரு பாட்டு வரும். அதுல என்ன சொல்ற, நீ நானும் வேறு இல்லைங்கிற மாதிரி பண்ணிடுங்கிறார். இருநோய் மலத்தை, என்னோட இருநோய் மலத்தைன்னா என்னோட பிறவி இரவி இரவி இரவின்னு சொல்லுவார் ஒரு இடத்துல. இறப்ப பிறவி இரவி, இந்த பிறவி இரவி இல்லாம, ஆமா அது ஒரு வார்த்தை புதுசா அவர் கையாண்டு இருக்கார், இரவின்னு வரும். அது மாதிரி அவர் என்ன சொல்றார், இருநோய் மலத்தை சிவ ஒளியால் விரட்டி மிரட்டி வரக்கத சிவ ஒளியால் மிரட்டி என்னை இனிதா அழைத்து எனது முடிமேலே இணை தாள் அழித்து மயில் மேல், அதுவும் போறாதான், மயில் மேல் இருத்தி ஒளிர் இயல் வேல் அழித்து மகிழ் இருவோரும் ஒருவாகென கையில இறைவோன் அளித்தருளும்னு போயிடும். இருநோய் மலத்தை சிவ ஒளியால் மிரட்டி என்னை இனிதா அழைத்தெனது முடிமேலே இணைத்தாள் அழித்துனது மயில் மேலிருத்தி ஒளிர் இயல்வேல் அழித்து மகிழ்வோரும் ஒருவாகென கையிலை இறையோன் அழித்தருளும் ஒளிர் வேத கற்பக நல்லிளையோனே ஒளிர் மாமரை தொகுதி சுரர் பார்த்துதி தருள உபதேசிக பதமும் அருள்வாயே. நீ வேற நான் வேற இல்லாம அந்த அத்வைத தத்துவம் நிறைய வருது. நீ வேற நாதிருக்க நான் வேற நாதிருக்க நேராக வாழ்வதற்கு உன் அருள் கூற நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருகும் வகை சுகம் பரமசுகம் அது நீ எனக்கு அருளணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கருத்துக்கள். முருகனுடைய வர்ணனையை படிக்கும் போதே மனசு நமக்கு வயிறெல்லாம் ரெம்பிடும். ஆனா மேற்கொண்டு கொஞ்சம் ஆழமா போகும்போது இந்த அத்வைத தத்துவம், இந்த ஜீவ பரமாத்மா ஐக்கியம், அன்பு அவிரோதம் நிறைய சொல்றது. இந்த காலத்து வாழ்க்கைக்கு வேணுங்கிற விஷயங்கள், அன்பு வேணும், அப்புறம் கோபம் வரக்கூடாது, வெகுளியை விடுங்கோள். வெகுளின்னா நம்ம சாதாரண சொல்லுவோம், அவன் ரொம்ப வெகுளி, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது, அப்படி இல்லை. வெகுளிங்கிறதுக்கு தமிழ்ல கோபம். வெகுளியே விடுங்கோள் அப்படின்பா. அப்புறம் தானமிடுறத பத்தி நிறைய இடத்துல சொல்லிருக்காரு. இருக்கோ இல்லையோ கொடு, பகிர்ந்தாவது கொடு. இறை எத்தனையோ அது தானும் இலை இட்டு உணல் ஏய்தரு காலம் அறையில் பெரிதா அப்படின்னு பெரிதாம் அப்படிங்கிறனா. இந்த மாதிரி பண்ணாம நீ ஏய்தரு காலம் வீணாக்கினேன் பாரு, தானம் கொடுக்காம. சொல்ல போனா பெரிய விஷயம் அது. அறையில் பெரிதாம் மல மாயை. அந்த மாதிரி அந்த நல்ல நமக்கு வாழ்க்கைக்கு வேணுங்கிற கருத்துக்களை நம்ம கிட்ட எல்லாம் கிடக்கும், நம்ம பொறுக்கி எடுக்கணும். அதுல இருந்து நமக்கு என்ன வேணுங்கிறத
நம்ம அதுல இருந்து எடுத்துக்கணும். அதுல வந்து அத்தனையும் அருணகிரிநாதர் அவ்வளவு அழகா சொல்லு. அவிரோதம் வர இருவினை அற, அவிரோதம் ரொம்ப அழகா நிறைய சொல்லுவார். அந்த விரோதமே வச்சுக்காதே யார்கிட்டையும், எல்லாரும் முருகனுடைய அடியார்கள். ஒரு தானம் கொடுக்கும் போது சொல்லுவார், நீ வந்து நான் கொடுக்குறேன்னு கொடுக்காத, வையர் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி கொடுங்க. நீ வந்து முருகனை வாழ்த்தி, ஏன் இது வந்து வந்திருக்கிறது முருகன் தான் எனக்கு எல்லாம் தந்தான், இப்ப வந்திருக்கிறது முருகன் தானோ என்னமோ, அவனுடைய அடியார்கள் தானே வந்திருக்கா, முருகனே வந்திருக்கான் போல் இருக்கு. அப்ப நீ முருகனை வாழ்த்தி கொடு, நான் கொடுக்குறேன்னு சொல்லாதே. நான் என வர முத்திரைன்னு பாடுவர் சிதம்பரத்துல. நான் என வர முத்திரை அழித்தர, எனக்கு அதை அழிச்சுடுனீன்னு அவர் சொல்றார். அவருக்கு எங்க இருக்கு நான் இல்ல, இந்த நான் தான். அது எங்களுக்கு வந்து கடவுள் அமைச்சு கொடுத்த வழி எப்படின்னா, வாழ்க்கைக்கு திருப்புகழ் இல்ல, எங்களுக்கு வந்து வாழ்க்கையே திருப்புகழ் அப்படிங்கிற அளவுக்கு இன்னும் ஃபுல்லா கத்துக்கலன்னு தோணும். இன்னும் கூட இன்னும் கொஞ்சம் ஆழமா போனோம், இன்னும் கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம நல்லா கத்துக்கணும் அப்படின்னுட்டு அது மனசுல எப்பவுமே தோணும். அது வந்து நீங்க சொல்றச்ச இப்ப வந்து many of the songsல வந்து சில வரிகள்லாம் it is used for upasana itself, it can be used இல்லையா? நம்ம வந்து மெடிடேஷன் இல்லையா? ஆமா, மெடிடேஷன் சொல்லிட்டு நீங்க கவலையே பட வேண்டாங்கிறார். இந்த அப்படியே கண்ண மூடி நாமத்தை சொல்லுங்கிறார். நாமத்தை சொன்னாலே போறோம். நீ வந்து காவி வஸ்திரம் உடுத்துட்டு காட்டுல போய் இலைய சாப்பிட்டு கஷ்டப்படாத. இந்த புரத்தி பிரான் இருக்கான், அவனோட பேரை சொல்லு, நீ எல்லாம் உனக்கு வந்துரும். அப்படிலாம் நீங்க யோகிகள் எல்லாம் பண்றல, எல்லாராலையும் பண்றவாளை பண்ண வேண்டாம்னு சொல்லல, பண்றவா நீங்க பண்ணிக்கோங்க. நீ பண்ண முடியாதவா வருத்தப்படாதீங்கிற. பண்ண முடியாதவா அப்படிதான் இருந்தாதான் எனக்கு முக்தி ஆகும்னு நினைச்சுக்க வேண்டாம். அவன் நாமத்தை சொல்லு. படிக்கின்றலை பழனி திருநாமம் படிப்பவர் தாழ் முடிக்கின்றலை. நீ பழனின்னு சொன்னாலே போறோம். நீ பழனி முருகன் கூட சொல்ல வேண்டாம், பழனி திருநாமம். இந்த நாமத்தை சொன்னாலே உனக்கு வந்துடும். அந்த மாதிரி நிறைய திருப்புகழ் பாடல்கள் இல்ல. முக்கியமா என்ன அட்ராக்ட் பண்ண விஷயம் வந்து இந்த மரண பயம் இருக்கக்கூடாது. இந்த எஸ்பெஷலி இந்த ஒரு காலகட்டத்துல அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா கிட்ட வரும்போது பயப்படுவோம். ஆமா, அவளுக்கு வந்தாதான் தெரியும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்லுவா. பட் நம்ம ப்ரிப்பரேஷனோட இருப்போமே ஓரளவுக்கு இல்லையா? நாளைக்கு ஒரு விருந்தாளி வரா, இன்னைக்கு நான் வந்து காய் வாங்கி வச்சுடுறேன், நடக்கிறேன், என்ன ட்ரெஸ் போட்டுக்கணும், வீட்டை எப்படி கிளீன் பண்ணணும், எல்லாம் இன்னைக்கே நான் யோசிக்கிறேன்ல. அவன் எப்படி வருவான்? வரும்போது ஆதி விதியோடு பிறழாத வகை தேடி எனது ஆவி தனியே குறுகி வரும்போது, அப்படி நீ வரும்போது, காலன் வரும்போது ஆதி முருகா ஆதி முருகா ஆதி முருகா ஆதி முருகா எனவும் ஆதி முருகா நினைவு தருவாய். இப்போதை சொல்லி வைத்தேங்கிறார் இல்லையா ஆழ்வார். நீ எனக்கு அந்த சமயத்துல நான் மறந்துடுவேன்பா, சொல்லவே வராது எனக்கு வாயில, அப்ப நான் சொல்றதுக்கு எனக்கு நீ ஞாபகப்படுத்துற. எவ்வளவு உரிமை இல்லையா முருகன்ட்ட. முருகனை அதான் அமிர்த தோழா, எமக்கு அமிர்த தோழா அப்படின்பார். போச்சு பாரு, இந்த நிந்தாஸ்துதி பாடுவர் திருடா அப்படின்பார். அதாவது வள்ளிய திருடின்னு போயிட்டாராம். புறத்தேனை உரத்தோளிடத்தில் புறத்தேனை வைத்துட்டு ஒளித்தோடும் குமரேசாம்பர். வள்ளிய வந்து காந்தர்வமனம் பண்ணிட்டாராம். அப்ப அதுதான், அதாவது நீ வந்து நல்ல ஒரு பக்குவப்பட்ட ஜீவாத்மாவா நீ இருந்தியானா அவன் வந்து அவனை தூக்கின்னு போயிடுவான். நீ ஒண்ணும் கஷ்டப்படவே வேண்டாம், அவனே உன்னை தேடி நீ எங்க இருக்கேன்னு வந்து உன்னை குணமதாக்கி தோல்ல போட்டு தூக்கி போயிட்டு எடுத்துன்னு போயிடுவான். இந்த மாதிரி எல்லாத்தையுமே ஒரு ரிக்வெஸ்ட் நான் பண்ணுவேன், திருப்புகழ் கஷ்டம்னு யாரும் ஒதுக்காதீங்கோ, ஒதுக்கவே வேண்டாம். அவர் வந்து 1350 பாட்டு படிச்சு இப்ப நம்ம கரைத்தேற வேண்டாம். ஒரு 10 பாட்டு எடுத்துக்கோங்க, இல்ல 15 பாட்டு, எவ்வளவு படிக்கிறோமோ அதுல இருக்கிற அந்த இதை வந்து நம்ம உணர்ந்துண்டு அதை மத்தவளுக்கு சொல்லி கொடுக்கணும். நான் திருப்புகழ் சொல்றேன்னு உங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுவேன், இந்த காம்போதி நன்னா இருந்தது, இந்த கல்யாணி ரொம்ப நன்னா இருந்தது. ஒரு பஜனை முடிஞ்சு எங்கிட்ட இப்படிதான் சொல்லுவா, மாமி இன்னைக்கு கல்யாணி ரொம்ப நன்னா இருந்தது. நீ கல்யாணி கேட்டியா கந்தர் அலங்காரத்தை கேட்டியா வேணா? இந்த பாடின வார்த்தைகளை கவனிச்சியா இல்ல ராகம் நீ வீட்டுல கூட சும்மா ஆலாபனை பண்ணலாமே, எங்க வேணா உட்காந்துட்டு ஆலாபனை பண்ணலாம். ஆனா அந்த ராகத்துல அந்த திருப்புகழ் வரும்பொழுது அது ரெண்டும் வந்து தெரியக்கூடாது. இந்த ராகம் இதுக்குள்ள இருக்கு, பாட்டு அதுக்குள்ள இருக்கு, ராகம் இதுக்குள்ள இருக்கு, ரெண்டும் தெரியவே கூடாது. ரெண்டும் அப்படியே பின்னி பிணைஞ்சிருக்கணும். அதை வித்தியாசப்படுத்தவே முடியாது. இந்த ராகத்துல பாடினா அது நன்னா இருக்கு, அந்த ராகத்துல பாடினா அது நன்னா இல்லை, அப்படிலாம் கிடையாது. ராகம் அதுக்குள்ள நுழைஞ்சிடும், பாட்டு அதுக்கு ராகத்துக்குள்ள நுழைஞ்சிடும். குருநாதர் இருக்கும் பொழுது ஒரு வீட்டுல மரணமானாலும் சரி, ஒரு வீட்டுல பிறந்த நாள் ஆனாலும் சரி, அது தகுந்தாப்புல திருப்புகழ் எல்லாம் பாடுவார். எஸ்பெஷலி ஒரு மரண வீட்டுல வந்தாருன்னா யாரும் அழாதீங்கோங்கிற, முதல்ல யாரும் அழாதீங்கோ, எல்லாரும் திருப்புகழ் பாடுங்கோ அப்படிங்கிற. திருப்புகழ் தெரியாதவா பிரமிப்பா,
என்னது மரண வீட்டுல பாடின்னு உட்கார்ந்துருக்காளே, பாட்டுக்குள்ள அவர் நுழைஞ்சிட்டார். பாட்டினுடைய கருத்து அவருக்குள்ள நுழைஞ்சாச்சு. அப்ப அவருக்கு அந்த கருத்து தான் தெரியறது. நான் பாட்டு பாடுறேன்னா இல்ல உங்களுக்கு என்னோட ராகத்தை எல்லாம் நான் காட்டி கொடுத்துட்டு இருக்கேன்னா அது இல்ல. அதனால ஒரு ஒரு குழந்தை பிறந்தா அந்த இடத்துல அது மாதிரி பாடல்கள் அருணகிரிநாதர்கிட்ட அவ்வளவு வெரைட்டி இருக்கு. எந்த ஒரு அக்கேஷன்லயும் போய் நம்ம ஜம்முன்னு ஒரு திருப்புகழ் எடுத்து பாடிடலாம். இல்ல மேம், when you are saying this, அது எனக்கு ஞாபகம் வருது. அனுபூதியில பூகா என இந்த உருவங்கள்லாம் அழப்போகாவது பொருள் எனக்கு மெய்ப்பொருள் மெய்ப்பொருள்னு அந்த பரம்பொருள். ஆமா, அதை நீ காட்டி கொடுத்துரு. யானை என் பக்கத்துல நின்று பூகான்னு எல்லாம் கத்தி அழற நிலைமையில நான் போகப்படாது, நீ அதுக்குள்ள என்ன கூட்டின்னு போயிடுங்கிற, என்ன உன் பாதத்துல சேர்த்துக்கோ. திருப்புகழும் சுவாமி வந்து அவரை சொல்ல வைக்கிறார். அதை நமக்கு நமக்கு அவர் சொல்ல. அப்போ கிவாஜா மாமா ரொம்ப அழகா சொல்லுவார். அதாவது ஒரு இடத்துக்கு போறேன், நீங்க ஒரு ஒரு பாஷை உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது, நான் வரேன், நான் வந்து இங்கிலீஷ் தான் எனக்கு தெரியும், தமிழ் தெரியாது எனக்கு, இல்ல எனக்கு வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னா எனக்கு நடுவுல ஒரு டிரான்ஸ்லேட்டரை போடுவேன், மொழிபெயர்க்கிறது. நான் தமிழ்ல பேசுவேன், அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களோட சொல்லுவார். சோ நான் சொல்லுவேன், நான் நேற்றுக்கு ஊருக்கு போனேன். இவர் என்ன சொல்வார், yesterday I went home, yesterday I went to the village. அப்படிதானே சொல்வார். yesterday you went to the village, she went to the village, or நான் என்ன சொல்றேனோ அதுதான் அவர் அப்படியேதான் அந்த எடுத்து கொடுப்பார். வக்கீலும் தன்னுடைய கட்சிக்காரனுக்காக அப்படிதான் வாதாடுவார். அது மாதிரி ஒரு மொழிபெயர்ப்பாளரை மாதிரி, ஒரு துய் பாஷா மாதிரி, வல்லுநர் மாதிரி சுவாமிக்கும் நமக்கு நடுவுல நின்னு நமக்காக வார்த்தைகளை நம்ம வாயில போட்டு கொடுத்து, ஒண்ணுமே வேண்டாம், நீ சொந்தமாவே யோசிக்க வேண்டாம்ப்பா, இதையே சொல்லு, இதையே பாடு, நீ ஏதோ எல்லாம் கையில ரெடியா இருக்கு, பாடு. ஆமா, அப்படிதான் இருந்திருக்கு அவளோட. அப்ப அப்படிதான் ஒரு புண்ணிய பூமி நம்மளோட இது. ஆமா, absolutely ma'am, absolutely. I think it was an amazing discussion, mama and mami. வந்து this is a never ending series. இது வந்து I'm sure you would have struggled to give in a glimpse அது எப்படி கொடுக்கிறது இவ்வளவு. ஆமா, விடவும் கூடாது, விடவும் கூடாது, ஆனா ரொம்ப நேரம் நமக்கு டைமும் கிடையாது. அவ்வளவு மாதிரி அவர் பண்ணி வச்சிருக்காரு இவர பாட்டுகள்ல. So many details and so much of information to give, but I'm sure all our listeners would have enjoyed listening to this beautiful variety. அது வந்து ரொம்ப டிஃபரெண்ட். அது எல்லாருக்குமே தெரியும், அருணகிரிநாதர்னா he will be singing on முருகர்னு. ஆனா அந்த the connection that he brings to different other deities, அன்னைக்கு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சமரசம் பண்றது, அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப வந்து எஸ்பெஷலி இன் டுடேஸ் டைம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அவர் அப்பவே பண்ணிருக்காரு, அது எத்தனை அழகா பண்ணிருக்காருங்கிறது தான் பியூட்டி அதுல. இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் மென்ஷனிங் சம் சாங், அது வந்து எப்படி அதை லிங்க் பண்றாரு முருகன்ட்ட, கடைசியில வந்து எத்தனை அழகா ஒரு இடத்த லிங்க் பண்ணிட்டு போறாங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல். ஸோ மேம், ஐ திங்க் இட் ஹஸ் பீன் a wonderful topic for all of us. We hope we should appreciate யங்ஸ்டர். எங்களுக்கெல்லாம் சின்ன வயசுக்காரர்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு. எங்க வயசுக்கு முன்னால நீங்க எல்லாமே குழந்தைகள் தான். You are also a child. I am very happy at this age நீங்க இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டு இத நீங்க எல்லாருக்கும் சொல்லணும்னு ஒரு ஆசைப்பட்டதே, அது முருகனுடைய அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு இருக்கு. நிச்சயமா அது பெரிய நம்ம வீட்டு பெரியவா செய்த புண்ணியம் எல்லாமே, ஒரு குருநாதருடைய அருள் எல்லாமே இருக்கு. இந்த ஒரு அக்கேஷன்ல எனக்கு வந்து குருநாதர் குருஜி ராகவன் அவர்கள், அப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த ப்ரோஸ் ஆர்டர்ல இதுக்குள்ள நுழைஞ்சு நம்ம எப்படி பார்க்கணும், குருஜி வந்து பாட சொல்லி கொடுத்து கருத்துக்கள்லாம் நமக்கு சொல்லியிருக்கார். அதோட வந்து நம்ம வந்து அதுக்குள்ள நுழைஞ்சு ஒரு கடல்ல வந்து கப்பல் மேல போறது, ஆனா உள்ள முத்து இருக்கு, அதுக்குள்ள நீ எப்படி போனோம் அப்படின்னு எனக்கு வந்து திருப்புகழ் அடிமை திரு நடராஜன் அப்படிங்கிறவர், அவர் 2 பேருமே அமரர் ஆயிட்டா. கிட்ட வாழ்க்கையில எங்களை ரொம்ப அநாத மாதிரி ஆக்கிட்டு 2 பேருமே அமரர் ஆயிட்டா. அவர் வந்து திருப்புகழ் அடிமை, ஒரு குடத்திலற்ற விளக்காதான் இருந்தார். அவர் ரொம்ப அழகா இதெல்லாம் அவர் வந்து இந்த உட்கருத்துகள்லாம் ரொம்ப அழகா சொல்லி தருவார். அப்படியே அருணகிரிநாதருடைய அத்தனை நூல்களையும் கந்த சஷ்டி அப்போ 6 நாள் உட்காந்து ஃபுல்லா பாராயணம் பண்ணிடுவார். குருஜி வந்து எப்படின்னா, அவர் எப்ப வீட்டுக்கு போங்க அவர் கையில அந்த பெரிய மதானிங்கிற அந்த புக் இருக்கும், அதை படிச்சுனே இருப்பார். அதே நினைவாதான் இருப்பார். எங்கேயாவது பேசினாலும் திருப்புகழ்ல இருந்தான் கொட்டேஷன்ஸ் வரும். அந்த மாதிரி மனசு வந்து அந்த மாதிரி பெரியவாள்லாம் காட்டினதுனால இன்னைக்கு என்னமோ நமக்கு ஒரு டெக்னாலஜில எல்லார்ட்டையும் நம்ம பேசுறோம். அவ காலத்துல டெக்னாலஜி இருந்தா நமக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கோங்கிறது நம்ம சொல்ல முடியாது. கரெக்ட். அப்சல்யூட்லி மேம், அப்சல்யூட்லி. ரொம்ப தேங்க்ஸ் மாமி, ரொம்ப தேங்க்ஸ் மாமா for this time and for this wonderful discussion. Thank you so much. ஏறு மயில் ஏறி விளையாடு முகமொன்றே
மொழி பேசு முகம் ஒன்றே கோரும் அடியார்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்றே குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. So Rasikas, I think all of us would have got drenched in the bhakti of Muruga in the last few minutes that we heard Srimati Chitramurti and Sri Murti. When you go through such discussions, you only feel more and more sad that you are not aware, you are not exposed to such kind of treasure of this Punya Bhumi Bharat. All these sessions are only a glimpse to give all of you a glimpse of what all treasures we already have. All this should somewhere or the other inspire some of you to go deeper into such treasures of our land. Arunagirinathar is a never-ending ocean. The Tirupugal, his magnum opus, is another never-ending ocean. So I'm sure all of you would have got inspired with this discussion. I'm sure many of you will take this up in future. At Subhu's Corner, I will plan to have many more such sessions organized, if possible with Srimati and Sri Chitramurti and Mr. Murti themselves, on various other topics related to this in the coming sessions. Until then, please do keep watching the upcoming sessions on Subhu's Corner, both the YouTube channel and Facebook page. Do visit, like, and subscribe to the upcoming sessions. Until we meet next, Namaskar.